அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நாம் நமது ஆரம்ப வகுப்பை தொடர்கின்றோம். ஆரம்ப வகுப்பில் நாம் ஒவ்வொரு முறை நமது அனைத்து சக்கரங்கள், நாடிகளை பற்றி பார்த்தோம். இப்பொழுது மேலும் ஆழமாக நாம் ஒவ்வொரு சக்கரங்களையும் பார்த்து கொண்டு வருகின்றோம். மூலாதாரம் பார்த்தோம், சுவாதிஸ்தானம் பார்த்தோம். இன்று பவசாகரம், அதாவது நமது நாபியை சுற்றி இருக்கும் பகுதி பவசாகரம், குருஸ்தானம், அதை பற்றி சிறிது ஆழமாக பார்ப்போம். நமது வாழ்வில் நாம் தேடுகின்றோம். நமது தேடுதல் பல வகை. முதலில் நாம் தேடுவது உணவு. நமது பசி தாகம் இதுக்கான தேவை. நீர், ஆகாரம் தேடுகின்றோம். இன்பு பாதுகாப்பை தேடுகின்றோம். சூழல்களிலிருந்து, மற்ற மிருகங்களிலிருந்து நாம் பாதுகாப்பை தேடி வீடை அமைக்கின்றோம். இவ்வாறு பல வகையான உலக தேடுதல்கள். இந்த உலக தேடுதல்களில் நமக்கு திருப்தி இல்லாவிட்டால் நாம் அதற்கு மேலாக ஒன்றை தேடுகின்றோம். அறியாமல் அந்த தேடுதல் நமக்கு வருகின்றது. இது நமது பூர்வ ஜென்மங்களில் நாம் இந்த தேடுதல்களை செய்திருக்கின்றோம். அதனால்தான் அந்த தேடுதல் தொடர்கின்றது. இதுவே எமது பரிணாம வளர்ச்சியாகும். மனிதனின் பரிணாம வளர்ச்சி. உயர் தேடுதலாக நாம் அந்த அமைதியை, ஏனென்றால் உலக வாழ்வில் நமக்கு அமைதி கிடைப்பதில்லை, ஆனந்தம் நிரந்தரமாக கிடைப்பதில்லை. நிறைய சலனங்கள், சவால்களுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. எனவே அமைதியை மற்றும் இதற்கு மேலாக ஒன்று இருக்க வேண்டும் என்று தேட ஆரம்பிக்கின்றோம். இந்த தேடுதலே எமது பவசாகரத்தில் வருகின்றது. இந்த தேடுதலில் நமக்கு வழிகாட்ட வல்லவர்கள் அந்த தேடுதலில் ஏற்கனவே நன்கு அறிந்த ஒரு குரு. ஏற்கனவே அந்த பாதையில் நடந்த ஒருவர் தான் நம்மை அந்த பாதையில் கூட்டி செல்ல முடியும். எனவே குருவானவர் திறமையானவராக இருக்க வேண்டும். அந்த குருவானவர் அந்த சரியான பாதையில் நம்மை வழிநடத்தி செல்ல வேண்டும். எம்மையும் குரு நிலைக்கு உயர்த்தக்கூடியவராக இருக்க வேண்டும். இங்கு எமது குரு ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்கள். எவ்வாறு நாம் அவரை அடைந்தோம் நமக்கே தெரியாது. ஏதோ நமது வாழ்வில் ஒரு நிலையில் நாம் ஸ்ரீ மாதாஜியிடம் வந்து சேர்ந்தோம். அவரை பின்பற்றுகின்றோம். அந்த பின்பற்றுதலில்
தூய்மை இருக்கின்றதா? நேர்மை இருக்கின்றதா? உண்மை இருக்கின்றதா? நாம் குரு எம்மை தேர்ந்தெடுத்தார். நாம் குருவை தேர்ந்தெடுத்தோம். குரு எம்மை தேர்ந்தெடுத்ததன் மூலம் எமக்கு கண்ணியத்தை தந்தருளினார். ஏனென்றால் நாம் தகுதியானவர் என்றதாலேயே எம்மை தேர்ந்தெடுத்தார். எமக்கு அந்த கண்ணியத்தை, மேன்மையை தந்தருளினார். நாம் குருவை தேர்ந்தெடுத்தோம். அதே கண்ணியத்தை, மேன்மையை அந்த குருவின் நாமத்துக்கு எமது வாழ்வு மூலம் நாம் புகழ் சேர்க்கின்றோமா? குருவை ஒழுங்காக பின்பற்றி, தூய்மையாக, நேர்மையாக, உண்மையாக பின்பற்றி குருவின் நாமத்துக்கு நாம் மெருகூட்டுகின்றோமா? அழகு சேர்க்கின்றோமா? பெருமை சேர்க்கின்றோமா? இதுவே குரு சீடனின் தொடர்பாகும். குரு எம்மை தேர்ந்தெடுக்கின்றார், நாம் குருவை தேர்ந்தெடுக்கின்றோம். இந்த குரு தத்துவம், பவசாகரம், இன்று எம்மை தியான நிலைக்கு எம்மை சமநிலை செய்து தியான நிலைக்கு எடுத்து சென்ற பின்பு மாதாஜியின் அருளுரையை கேட்போம். இந்த அருளுரையில் மிக அழகாக குரு சீடனுக்குரிய தொடர்பை அழகாக விளங்கப்படுத்துகின்றார். ஸ்ரீ இயேசு கிறிஸ்து அவர்களின் வாழ்வு மூலமாக, அவரின் பண்புகள் மூலமாக அதை எமக்கு விளங்கப்படுத்துகின்றார். நமது கவனத்தை தலை உச்சிக்கு எடுத்து செல்வோம். அமைதியை உணர முடிகின்றதா? மனம் அமைதியாக இருக்கின்றதா? எண்ணங்கள் அமைதி அடைகின்றதா? கைகளில் நாம் கவனிக்கலாம். 10 விரல் நுனிகள், உள்ளம் கை, மூலாதாரத்தின் இருப்பிடம். என்றும் நாம் ஸ்ரீ மாதாஜியின் முன்பாக அமர்ந்திருக்கின்றோம். எமது குருவின் முன்பாக அமர்ந்திருக்கின்றோம். குருவிடம் சரணடைய முடிகின்றதா? குருவை நன்கு அறிந்து, நன்கு உணர்ந்தால், குருவில் நம்பிக்கை வந்தால் அந்த சரணாகதி தானாக வரும். குருவிடம் ஒரு அன்பு எமக்கு உருவாகும், நம்பிக்கை உருவாகும். யோகாக்கு வந்த பின்பு நாம் இந்த நம்பிக்கை, இந்த அன்பை உணர்ந்திருக்கின்றோமா? எமது வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்கள் மூலமாக, நல் மாற்றங்கள் மூலமாக இந்த நம்பிக்கை எமக்கு வந்திருக்கின்றதா?
மாத்திச்சு நமது பிரம்மராந்திரத்தை திறந்து வையுங்கள் தாயே. தலை உச்சி குழி தளர்வடைந்து அதன் ஊடாக எமது இருதய பீடம் தூய்மையாக, நேர்மையோடு, உண்மையாக நாம் அமர்ந்து நம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். எமது இருதயத்தில் அன்னையை வரவேற்போம். ஸ்ரீமாதச்சி எனது இருதயத்துக்கு வந்து எனது ஆத்மாவை ஒளியூட்டி தாருங்கள். தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. எனது ஆத்மாக்கு எதிராக ஏதும் தவறுகள் நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருந்தால் என்னை மன்னித்தருளுங்கள். கவனம் சஹஸ்ராரத்துக்கு செல்லட்டும். 1000 நரம்புகளின் முடிவு. ஸ்ரீமாதச்சி எனது சஹஸ்ராரத்துக்கு வாருங்கள் தாயே. வந்து எனது எண்ணங்கள் அனைத்தையும் அமைதிப்படுத்தி எனது 1000 நரம்புகளை தளர்வடைய செய்து ஒளியூட்டி தாருங்கள். இந்நிலையில் நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கைகளை கீழே கொண்டு வருவோம். கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி நமது குருவை வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். மீண்டும் எனது கவனம் எங்கிருக்கின்றது? என்னை நன்றாக நான் உணர முடிகின்றதா? எனது மனம் அமைதியாக இருக்கின்றதா? எண்ணங்கள் எமது கடந்த காலத்தில் இருந்து, மமகாரத்தில் இருந்து வருவதாக இருக்கலாம், அல்லது எதிர்காலம் மற்றும் அகங்காரத்தில் இருந்து வருவதாக இருக்கலாம். எனவே இந்த எண்ணங்கள் உண்மையற்றவை. இது எமது மமகாரம், அகங்காரத்தில் இருந்து வருவது. எனவே அவரை நாம் மன்னித்து சரணாகதி செய்து விடுவோம்.
ஸ்ரீமாதிஜி, எனது எண்ணங்கள் அனைத்தையும் எடுத்து விடுங்கள் தாயே, நான் சரணாகதி செய்கின்றேன். அவற்றை ஏற்று எனது அகங்காரம் மமகாரத்தை அமைதியடைய செய்யும். இப்பொழுது எமது இடது கை வலது கையை அவதானிப்போம். இடது நாடி நாம் கூட்டாக தூய்மைப்படுத்துவோம். நாம் இடது கையை ஸ்ரீமாதிஜியை நோக்கி வைத்து வலது கையை பூமியை நோக்கி வைத்து நாம் ஸ்ரீமாதிஜியிடம் கேட்போம். ஸ்ரீமாதிஜி, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது கடந்த கால வாழ்வின் தாக்கங்கள் மனதில் இருந்தால் மற்றும் கடந்த காலத்தில் எனது பழக்க வழக்கங்கள், தவறான வாழ்க்கை, அறியாமையால் ஏற்பட்ட எனது தவறான வாழ்க்கை அனைத்தையும் நான் தங்களிடம் சரணாகதி செய்கின்றேன். தங்கள் அருளால் பொழுது ஆத்ம விழிப்புணர்வு பெற்றுக்கொண்டேன். தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா, அதுவே எனது அடையாளம். இப்பொழுது கடந்த காலம் முடிந்த ஒன்று. கடந்த காலத்தின் மூலம் நான் எனது வாழ்வில் அனுபவத்தை பெறுகின்றேன். அந்த அனுபவம் நான் என்னை திருத்தி, நான் என்னை நன்குணர்ந்து என்னை திருத்தி மேம்படுத்தி செல்ல அது உதவுகின்றது. அதுவே எமது கடந்த காலத்தின் ஒரு நல்ல உதவியாகும். எனவே இங்கு குற்ற உணர்வு இல்லை. நாம் சுயமரியாதையோடு நம்மை ஏற்று நானே எனக்கு குரு, அந்த பவசாகரத்தில் குரு தத்துவம் நிலைக்கின்றது. அதுவே ஒரு சிறந்த குரு அது ஆன ஸ்ரீமாதிஜி அவர்களும் விரும்புகின்றார்கள். நாம் நமது சொந்த குருவாக வர வேண்டும். ஆத்மா, தூய ஆத்மா எம்மை முழுமையாக வழி நடத்தும் நிலையே எமது குரு நிலையாகும். எனவே அகங்காரம் மமகாரம் அமைதிப்படுத்தப்பட வேண்டும். மனதுக்கு அப்பால் ஆத்ம நிலை, தியான நிலையில் நாம் ஆத்மாவிடம் சரணடைய வேண்டும். தலையுச்சி குழி இடது கையில் நன்றாக நுண்ணதிர்வுகளை உணர முடிகின்றதா என்று பாருங்கள். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். உப்பு நீர் சுத்திகரிப்பு தயாராக இருப்பவர்கள் உப்பு நீரில் கால்களை வையுங்கள். அனைவரும் உப்பு நீர் தயாராக வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு தியான வகுப்பிலும் வலது கை மடியில், இடது கை பூமியை நோக்கி
இங்கு நாம் முழுமையாக ஸ்ரீ மாதாஜியின் உதவியை நாடுவோம். தாயே, எனக்குள் இருக்கும் தீய குணங்கள், அசுர குணங்கள் அனைத்தையும் அழித்து விடுங்கள். ஆத்மாக்கு எதிரானவை, அழிவுகரமானவை அனைத்தையும் என்னிடமிருந்து எடுத்து விடுங்கள். அதேபோல் வெளியிலிருந்து என்னை தாக்கும் தீய சக்திகள், அழிவுகரமானவற்றிலிருந்து என்னை பாதுகாத்தள்ளுங்கள். நமக்குள் இருக்கும் வேண்டாதவையை நாம் வெளியேற்றும் போதே நமது ஆத்மா முழுமையாக வெளிப்பட முடியும். ஆத்மா ஆளுமை, நற்பண்புகள் நம்மிடமிருந்து வெளிவர முடியும். இங்கு எமது குருவின் உதவியை நாம் நாட வேண்டும். சில நேரங்களில் இந்த அழிவுகரமானவை எமக்குள் இருப்பதையே நாம் கண்டுகொள்ள முடியாத நிலையில் இருப்போம். எனவே எமக்கு குருவின் உதவி அவசியம். எனக்குள் முழுமையான தூய்மையை தாருங்கள். எனது உள்ளத்தில் நேர்மையை தாருங்கள் தாயே. நான் எனக்கே உண்மையாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். இப்பொழுது இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, மேலும் எனது வலது நாடியில் இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் ஆகாய மார்க்கமாக அகற்றி விடுங்கள். எனது அகங்காரம், அதிகார குணங்கள், கோபம், சினம், வெறுப்பு, இவை அனைத்தும் நமது வலது நாடியில் இருக்கும் எதிர்மறை சக்திகளாகும். இவற்றை என்னிடமிருந்து முழுமையாக வெளியேற்றி விடுங்கள் தாயே. எனது சிந்தனைகள், செயல்களை அமைதிப்படுத்தி தாருங்கள் தாயே. எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள் தாயே. எதிர்கால வாழ்வை பற்றிய கவலைகள், பயம், அதனால் ஏற்படும் அமைதியின்மை அனைத்தையும் என்னிடமிருந்து எடுத்து விடுங்கள் தாயே. எனக்கு முழுமையான தெய்வீக நம்பிக்கையை தந்து எனக்கு பாதுகாப்புணர்வை தாருங்கள் தாயே. என்னையும் பரபிரமத்தின் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் தனித்தவன் அல்ல. நான் பரபிரமத்தின் ஒரு அங்கமாவேன். அந்த முழுமையே என்னை கவனித்துக் கொள்கின்றது. அதை நான் உணரச் செய்யுங்கள் தாயே.
அதை உணரும் போது முழுமையான சரணாகதி செய்ய முடியும். முழுமையான சரணாகதி செய்வோம். நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் முழுமையே செய்கின்றது. நாம் முழுமையாக சரணாகதி செய்யும் போது எமது மமகாரம் அகங்காரத்தை தான் நாம் சரணாகதி செய்கின்றோம். மற்றும் அழிவுகரமானவை வேண்டாதவற்றை சரணாகதி செய்கின்றோம். சரணாகதி செய்து அமைதியாக இருக்கும் போது முழுமை எம்மை வழி நடத்துகின்றது. நமக்குள் இருக்கும் வேண்டாதவற்றை நாம் வெளியேற்றும் போது ஆத்மா ஒளிர ஆரம்பிக்கின்றது. ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளும் எம்மை வழி நடத்துகின்றது. இப்பொழுது இடது கையை நாம் அடுக்கி கொண்டு வருவோம் நமது இருதய மட்டத்துக்கு. இந்த சரணாகதி நிலையில் குண்டலினி தாய் மேலெழுந்து நம்மை முழுமையாக நிரப்புகின்றார். நமது உச்சிக்குழி சஹஸ்ராரம் சிரசு முழுவதும் குண்டலினி தாயே மேலெழுந்து வந்து எனது அனைத்து சக்கரங்களையும் ஒளியூட்டி, நாடி நரம்புகளை ஒளியூட்டி, எனது சஹஸ்ராரத்தை ஒளியூட்டி என்னை தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். என்றும் குரு தத்துவம் நாம் குருவின் முன்பாக அமர்ந்திருக்கின்றோம். அமைதியாக இரு கைகளையும் குருவின் முன்பாக திறந்து வைத்து நமது நாடிகள், நரம்புகள், சக்கரங்கள் அனைத்தையும் சமநிலைக்கு கொண்டு வர நாம் விட்டு விடுவோம். எண்ணங்கள் இல்லாத தியான நிலை. நமது வலது கையை 2 அங்குல உயரத்தில் தலை உச்சிக்கு மேல் வைத்து மீண்டும் சரணாகதி நிலையில் தியான நிலையில் இருப்போம்.
இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கையை 2 அங்குல உயரத்தில் வைப்போம். இப்பொழுது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். இரு கைகளையும் இருதய மட்டத்தில் வைத்து சிறிது தியான நிலையில் இருப்போம். இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரையை கேட்போம். எமது பவசாகரம் உண்மையான தேடுதல், பரிணாம வளர்ச்சி. அந்த பரிணாம வளர்ச்சிக்கு எமக்கு உதவுவதற்கே எமக்கு ஒரு குரு தேவை. குரு எம்மை தேர்ந்தெடுத்தார், நாம் குருவை தேர்ந்தெடுத்தோம். இந்த குரு சீடன் தொடர்பு. இங்கு ஸ்ரீ மாதாஜி எமது குருவாவர். இங்கு எமது தொடர்பு ஒரு அன்னைக்கும் குழந்தைக்கும் உள்ள தொடர்பு. இப்பொழுது நாம் அந்த உரையை கேட்போம். Today we have assembled here to celebrate the birth of Christ. When you think of his birth, one knows that he was born in a very humble place. And all his life he lived in a very humble way. Also, as such yogis, you know that he was the incarnation of Sri Ganesha, which is in essence is innocence, and he was crucified due to the stupid understanding of blind people. He was the eternal child, and it's so sad that when we talk about Christ and Christianity, we feel that Christianity has gone just the other way round, on the other side of Christ. If one is construction, the another is destruction. And if one is innocence, another is cunning. If you see the Christian nations, it's very surprising, where we have got Christianity in its practice. It's very surprising that innocence has no place, no respect. Chastity has no place, no respect, which was the essence of Christ. He was made of it.
It is sometimes shocking how these so-called Christian nations have maligned Christ to that extent. And how they have ruined so many people with their stupid ideas of allowing people to indulge into all kinds of filthy things. And the second point is very important to see how he was born in a very humble abode. He lived in a very humble way. He was the son of a carpenter, so he lived like a carpenter. But in the Western life, people are so materialistic. And to them, to live lavishly, to show off their wealth and to plunder people, plunder countries after countries for material gain is a common thing. They do not feel also that it is wrong, and they are quite proud of it. And the third great thing about Christ was that he wanted people to love each other and to be humble. But the arrogance and the cruelty that one has seen of the Christian nations, one cannot understand. How are they anywhere near Christ? He has said about blessed are those who are meek. Where are those meek people living? Not in the Western countries, not in the countries where Christ is worshipped, where temples are raised in his honor and have been worshipping the Mother for so many years. What a sinful thing it is to do to Christ. Is the greatest sin that we say that we are following Christ and to do all these horrible things. All such people have to go to hell of the worst type, no doubt about it. They may not realize, but they are already getting into it. They are already having this problem. They are worse than people who crucified Christ. This is everyday crucifixion. So it's a great occasion today to celebrate the birth of Christ who came on this earth to help us in our resurrection, to talk about the Holy Ghost. He was bearing all the brunt of the people, everything. But the outcome of that life is so horrifying that sometimes I get worried that I hope they don't make something out of me like that. It's such a stupid ideas people have in the West that for any sensible man he can see the way they're emotional, romantic, nonsensical. They have no respect for themselves. And to follow Christ with that kind of an attitude is, I think, they have no business, they have no right. But it has happened. Now you people are born again. As Christ has said, you are to be born again. You have achieved that state which Christ was talking about. You are the special type of people. I never had such hopes, I must say. The first encounter was so horrible that I didn't think that many will come out of it. But so many of you have come out of it and have really glorified the name of Christ, no doubt about it. And keep it up. I would request you now to know that you are Sahajogis and that you are the followers of Christ. You are the Gnostics as described. You are the ones who know. And that's how you have to help people to emancipate. It is very surprising that I saw that the Western life, the stupid
destructive ideas did not kill the innocence. Like the clouds, all these affectations were there. But once the Kundalini rose, the innocence started expressing itself. But still, I would say that this kind of lovey-dovey stuff must be given up. It is just most unchristian, because if you see his life, was a life of a tapasvi, a man who lived in a very detached manner, in Nisanga. So for Sahajogis who are coming from Christian life, have to understand if they have to get rid of it, they should be like that. But on the contrary, see the interest in marriages, the interest in all this kind of thing, and after marriage is a bit too much. It's so much in it. I mean, it's absurd. It's absurd in Sahaja Yoga. It's one of the lifestyles. It's all right, one of the part. It's not everything. And it covers the whole entire personality of a Christian personality. Not with Muslims or Hindus, I've seen that. I mean, I'm married too. This doesn't cover my whole entire being with it. How can it? And that's the problem, is that once marriage system starts, anything starts, oh, it's become so important. And I'm faced with problems all the time. The marriage is performed, then letters will be coming. This has happened to my marriage. They must get married. Nobody is such that supposing now one is finished, live without marriage. They cannot do it. Just can't live. Christ never got married. They cannot have that tapasvita in them. And they depend so much. They'll ruin their wives, they'll ruin their husbands, they'll ruin Sahaja Yoga, they'll take them away. But it's something surprising. The importance of Sahaja Yoga is so minimized by this Christian mind. I don't know from where these ideas have come to. It's a juxtaposition, as you can call it, juxtaposition. There is no similarity between the life Christ must have thought people would lead and the people are leading. So it is necessary for Sahajogis to have a dignity and a sense, and to know that they are grounded in Sahaja Yoga, and marriage and all those things are just subsidiary. It's not the end of life. And when I see that happening, I'm rather surprised in Sahaja Yoga. I have to marry people because I believe that one should lead a proper married life. Because if you just take up a sannyasa without going through this married life, you can be very much hypocritical. But that doesn't mean that marriage is everything. It's not so important. It's just something has to happen. It's not even important than any puja. It's not even important than praying to me. It's not even important than meditating. It's not important at all than even eating your food. The more ado you start making of it, you fall into the same trap from where I pulled you out. So, the other day I was telling people about what they have to do about these caste system we have in India. So in the society of Sahajogis, it should be only a one-day affair or two-day affair at the most. But so much importance. Husband, wives getting married, then solving their problems. I get a headache with them. And they'll always come, my wife, she's like this, and wife's sister like that, and wife's this.
And one should be ashamed even to say that, my wife. In India, nobody says like that. I don't think anybody will say, my wife. Not done. At the most, they'll say, my children's mother. And if you have no children, you don't say anything. So, this is the doom from which you have come out. Please try to understand. From hell we have come out. Absolutely wrong ideas we had. From there we have come out. Now, be dignified. Be sensible. And over-importance to such unimportant thing will not allow you to rise very high in life. But I don't say you don't marry, you must marry. Of course, if you have a Saj Yogini who is also a good Saj Yogini and she knows about Saj Yoga, and then of course you are helped much more, definitely. You get much more power, much more understanding, much more joy, and it's very good. But the interrelationship is so important on small, small things. It's just beyond me to understand. Then I see that then the girls fall in love with a man whom they marry. Finished. The man is finished, the woman is finished. Today I'm taking this great occasion to tell you that Christ was born to Immaculata. And that's how I have given you your second birth. And you are so pure. So all the impurities, you must see them clearly. I know you don't like them, but they still creep from here and there. Of course, if the society you see in the West is a society which, of course, there's no family, no wife, nothing of the kind. So it's slightly better than that. But again you get stuck. If you have to come up to this stage, you have to give up the staircase. You think that you have achieved a lot because now you have a settled family and settled children and you are only worried about your own children all the time. No. It's another temptation. It's a very big temptation. So, on the great occasion of the birth of Christ, we have to say to ourselves that we are dedicated to Saj Yoga. That's the main thing. Everything is subsidiary. I hope you'll understand that we are now on the cusp of a wave from where we are going to jump onto another wave, which will be much higher than this. But you must have the worthiness. If you are not sea-worthy, you will be drowned. So we have to develop that worthiness. And we have Christ before us. What a life. What a life it was. He lived like a human being in a humble way. And what a life. And how truthfully forthright he was to say everything so clearly. In the same way, you will have your strength when you will know that you are much more than a married man and you are much more than your nationality. You are a higher personality, a Saj Yogi who is dwelling in the bliss of the kingdom of God. That's the bliss, not the family bliss and the children bliss, but the bliss of God. May God bless you. Kingdom of God. That's the bliss, not the family bliss and the children bliss, but the bliss of God. May God bless you.
சிறிது நேரம் தியானிப்போம். Shop Black Friday sale up to 50% off 6th of November. Let's go. இப்பொழுது ஒரு தமிழ் பாடலை நாம் கேட்டு இன்றைய தியானத்தை முடிப்போம்.
எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அம்மா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அம்மா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அத்தனை அன்போடு நித்தமும் வந்தென்னை கட்டி அணைத்திடும் சைதன்யமே அத்தனை அன்போடு நித்தமும் வந்தென்னை கட்டி அணைத்திடும் சைதன்யமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அத்தனை அன்போடு நித்தமும் வந்தென்னை கட்டி அணைத்திடும் சைதன்யமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அம்மா என் செய்தேனோ ஒன்றும் அறியேன் என் செய்தேனோ ஒன்றும் அறியேன் பூஜையின் பலனோ தர்மத்தின் பலனோ முன் ஜென்மத்தின் பலனோ என் செய்தேனோ ஒன்றும் அறியேன் ஆத்ம சாட்சாத்காரம் அனுபவம் பெறவே ஆத்ம சாட்சாத்காரம் அனுபவம் பெறவே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அம்மா கைகள் பேசுமே கைகள் பேசுமே உன்னருளாலே
பேசுமே உன்னருளால் சூக்ஷ்ம உடலின் ஞானமும் பெற்று சூக்ஷ்ம உடலின் ஞானமும் பெற்று என் நிலை அறிவித்து என் குறை தெரிவித்து என் நிலை அறிவித்து என் குறை தெரிவித்து திருத்தங்களும் செய்து ஆனந்தம் பெறவே திருத்தங்களும் செய்து ஆனந்தம் பெறவே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் தீருமோ அத்தனை அன்போடு நித்தமும் வந்தென்னை கட்டி அணைத்திடும் சைத்தன்யமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எந்தன் கடன் அம்மா மீண்டும் எமது இதயபூர்வமான கோடானு கோடி நன்றிகளை எமது தெய்வீக அன்னை தெய்வீக குரு ஸ்ரீ மாதச்சி அவர்களுக்கு தெரிவித்து குண்டலினி அன்னையை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை நமது 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இந்நிலை சரணாகதி நிலை. எமது அகங்காரம் அமகாரம் எமக்குள் இருக்கும் அழிவுகரமானவை வேண்டாதவை தீயவை அனைத்தையும் சரணாகதி செய்து எம்மில் முழு நம்பிக்கையோடு இந்த இறை சக்தியில் முழு நம்பிக்கையோடு எம்மை நாம் வெளிப்படுத்துகின்றோம். எமது இருதயம் கல்லீரல் மூளை நாடி நரம்புகள் சக்கரங்கள் அனைத்தையும் எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறை அன்பு சைத்தன்யத்துக்கு நாம் எம்மை வெளிப்படுத்துகின்றோம். அதோடு ஒன்றாகின்றோம். மெதுவாக கைகளை கீழே கொண்டு வருவோம். இருதய மட்டத்தில் கைகளை மடக்கி கொண்டு வந்து கவசம் எடுத்துக் கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுதி ஆகிய சஹஸ்ராரம். மீண்டும் இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதிச்சியை வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம்.